Rubilux Rockfort Paints. இந்த எலெக்ஷன் நடக்க போகுது தெரியும்ல, எம்எல்ஏ எலெக்ஷனா எம்பி எலெக்ஷன் நடக்க போகுது தெரியலையேடா. எம்பி எலெக்ஷன் வந்து நடக்க ஏதோ ஒன்று நடந்துச்சு. எம்எல்ஏனா என்ன எம்பி என்னன்னு தெரியல. விஜய் தான். விஜய் வந்தா நாங்க விஜய்க்கு போட்டுருவோம். அவருக்காக தான் நான் இப்போ ஓட் ஐடியே எடுக்கிறேன். அவருக்காக தான் ஓட் ஐடி. அவர் இல்லைன்னா நாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டோம். பட் அவர் வந்தானா நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டே அவருக்கு தான். எனக்கு சீமான் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் வேற யாரு சீமான் அண்ணன் மாதிரி சீமான் அண்ணனோட எல்லா டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற இப்போ தளபதி விஜய் வராரு. அவர் எம்பிக்கெலாம் போட்டி போட்டால் நல்லாயிருக்கும். சீமான் இருக்கார்ல, அவருக்கு தான் ஓட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அவரோட ஸ்பீச் எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் வந்தால் மேபி நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் நிறைய மீம்லாம் பார்த்துருப்போம். பொலிட்டிக் இல்லாட்டா நீங்கள் தான் மீம் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. இல்லைண்ணா ஒன்லி இல்லை இவங்க ஒன்லி ஒன் லவ் வீடியோஸ், சோகமான ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. 2024 வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஆமாம். என்ன எலெக்ஷன் தெரியுமா? எம்பி எலெக்ஷன். எம்பி எலெக்ஷன் தெரியலையேடா. எம்பி எலெக்ஷன் வந்து நடக்க ஏதோ ஒன்று நடந்துச்சு. எம்எல்ஏனா என்ன எம்பி என்னன்னு தெரியல. இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். லோக்சபா இந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனா? எம்பி எலெக்ஷன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்ன? எம்பினா அதான் பார்லிமெண்ட்டில் உட்காந்து அந்த லோக்சபா ராஜ்யசபா அதெல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோவா எம்பி பற்றி நாலேஜ் இல்லை தெரிஞ்ச வரைக்கும். எம்எல்ஏனா இங்கே இருக்கிறவங்க, ஐ மீன் தமிழ்நாட்டுக்குள்ளே இது மாதிரி இந்த சிஎம் ஆஃபீஸ்லாம் இருக்காங்க, அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க இதாக இருக்கும். எம்பிங்கிறவங்க. எம்எல்ஏங்கிறவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளவங்களா. தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச 5 பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாருன்னு சொல்லலாமா? எனக்கு பிடிச்சது வந்து உதயநிதி. அஞ்சுலாம் கிடையாதுண்ணா, ஒன்னே ஒன்றுதான். டிவிக்கு விஜய் தானா. விஜய் வந்தா நாங்க விஜய்க்கு போட்டுருவோம். அவருக்காக தான் நான் இப்போ ஓட் ஐடியே எடுக்கிறேன். அவருக்காக தான் ஓட் ஐடி. அவர் இல்லைன்னா நாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டோம். பட் அவர் வந்தானா நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டே அவருக்கு தான். லீடர்ஸ் பேரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? விஜய் வந்தா விஜய் பிடிக்கும். முக ஸ்டாலின், சீமான் அவர்கள் பிடிக்கும். எனக்கு சீமான் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் வேற யாரு சீமான் அண்ணன் மாதிரி சீமான் அண்ணனோட எல்லா டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற இப்போ தளபதி விஜய் வராரு. அவர் எம்பிக்கெலாம் போட்டி போட்டால் நல்லாயிருக்கும். 5லாம் சொல்ல முடியாது. பட் வந்து முன்னாடிலேருந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன்ல நியூஸ்லலாம், அப்படி பார்த்தா என்னோட ஃபேவரெட்னா சீமான் இருக்கார்ல, அவருக்கு தான் ஓட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அவரோட ஸ்பீச் எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் வந்தால் மேபி நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க கரெக்டாக? உங்களுக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பாலிடிக்ஸ் அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸ் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் நிறைய மீம்லாம் பார்த்துருப்போம். பொலிட்டிக் இல்லாட்டா நீங்கள் தான் மீம் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. இல்லைண்ணா ஒன்லி இல்லை ஒன்லி ஒன் லவ் வீடியோஸ், சோகமான ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் வீடியோஸ்லாம் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எனக்கு சீமான் அண்ணன் தான் நிறைய வருவார். சீமான் அண்ணன், இவர் கமல்ஹாசன் அவரும் வருவார். நாயகன் வந்துட்டு ஆண்டவர், அவர் வந்து படத்தில் வேறு லெவல், இதுலேயும் கலக்கலாம் நல்லாயிருக்கும். இல்லை நான் அந்த மாதிரி மீம்ஸ் பார்க்கறது இல்லை, சாரி. இந்த லீடர் எனக்கு இப்படிலாம் பண்ணால் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்டா, எந்த லீடராக வேணா இருக்கலாம்? இப்போது 12th முடித்தாங்க, அவங்களுக்குலாம் யாருக்கும் லேப்டாப் தரல, அவங்களுக்கு தரலாம் ப்ரோ. அப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதில்லை ஒழுங்காக. ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக தந்தால் ஓட்டு போடலாம். பெண்கள் பாதுகாப்பு அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரேப்பு, மர்டர் இதெல்லாம் நிறையா நடக்குது, ஓகேவா? அது வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனையில அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி தான் வராங்க. ஆனால் இப்போ என்ன எப்படி சொல்கிறது, அதை நம்ம மக்களுக்காக தான் அவங்க வராங்க. அப்படின்னா அவங்க செஞ்சு தானே ஆகணும். பாதுகாப்பு வேணும், பட் சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டுறாங்க.
சொல்லிடுறாங்க அது செய்யறேன் இது செய்யறேன் எல்லாமே மழை வந்துச்சு இப்போ மழை வரும்போது அங்கே யாரும் எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியாது, பண்றாங்க, ஏதோ முடிஞ்சது பண்றாங்க. ஆனா எவ்வளோ ஏரியால எவ்வளோ மழைலாம் வந்து தண்ணிலாம் ரொம்ப தேங்கி நின்றுச்சு. அதுக்கான ஆக்ஷனும் அவங்க தெளிவா எடுக்கல. எது ரொம்ப நாள் ஆக்குனாங்க. இவங்க வீட்லயும் கூட ரொம்ப தண்ணிலாம் உள்ள வந்துச்சு. அதுக்கு எவ்வளோ ஆக்குனாங்க? ஒண்ணுமே ஆக்கல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனா எடுக்கிறாங்க, ஆனா அது வந்து ஒழுங்கா எடுக்கணும், ஒழுங்கான முறையில எடுக்கிறது இல்லை, அவ்வளவுதான். இல்ல சொல்றத செய்யணும். எதுக்கு வந்துட்டு விஜய் வருவாரு, விஜய் வராரு, வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதான் முதல்ல பெக்கர்ஸ் இல்லாமல் இருக்கிறது பார்க்கணும். ஒரு அதான் கான்டாக்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கிளியராக இருக்கணும். ஏன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே எல்லாம் கணக்கு இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் எதுவுமே கிளியராக வந்துட்டு யாருக்கும் எங்களெல்லாம் கேட்டால் எப்படி தெரியும்? யாராவது ஒரு கிளியர் பர்சன் இருக்கும் பேசுகிறதுக்கு, இல்லை கம்யூனிகேஷனுக்கு, இதுக்கெல்லாம். அப்படின்னா இந்த ஸ்டடீஸோட இது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் ஓட் பண்ணுவேன். காலேஜ்லலாம் இன்டர்னல் மார்க்ஸ் ஃபுல்லாகவே போட மாட்டாங்க, அது ஃபுல்லாக போட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் ஓட் பண்ணுவேன். தேங்க்யூ. எது வந்து மக்கள் வந்து ஈஸி அக்சஸ்ஃபுல்லாக எதாக இருந்தாலும் இருக்கணும். ஸோ அவங்கள ரொம்ப அலைய விடாத மாதிரி எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஆனால் கிராமங்களில் உள்ளவங்க இருக்கிறவங்களுக்கு அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான வழி தெரியல. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எதாவது பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த ரோட் சைட்லலாம் இருக்காங்களே, இப்போ வெளியூர்லலாம் அது வேற மாதிரி இருக்கு, நம்ம ஊரில் அது வேற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண. நீங்கள் இன்கேஸ் ஒரு பொலிட்டிஷியன் ஆனால் என்னென்ன பண்ணுவீங்க தமிழ்நாடு அண்ட் சென்னைக்காக? நாங்கள் ஆனாவா பாதுகாப்பு நிறைய கொடுப்போம் பெண்களுக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல அது இல்ல. ஸோ அதை வந்து எல்லாருமே சொல்றாங்க, ஆனா செய்யறது கஷ்டம் தான். ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கணும். எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க. இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாரும் போகிறதில்ல, எல்லாம் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் என்னென்னா கூட்டமாக இருக்குது, எது எடுத்தால் எந்த இலவசம்னு சொல்லும் போதே ஒரு இதுவாக பார்க்குறாங்க. கேரண்டியாக கஷ்டப்பட்டு போகிறவங்க மக்கள்லாம் இருக்காங்க, சில கஷ்டப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எங்கே போவாங்க? பணக்கார ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏழைங்க நான் பாவம் வந்தேன். எல்லாருக்குமே ஒரே காமன் ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் இதுக்கெல்லாம் நிறைய இதில் காசு எடுக்கட்டுமே. ஆனால் இதில் வந்துட்டு காசு வேணாம். ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசியம். இந்த படிப்பு, இதெல்லாம் மருத்துவம், இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல சின்ன வயசுலேருந்தே. நம்ம வந்து 12th காலேஜ் அந்த மாதிரி கொண்டு வராமல் அவங்களுக்கு ஆம்பிஷன் கேட்டு அது மட்டுமே ஸ்டடீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இருக்க ஸ்டடி பேஸஸை இங்கே கொண்டு வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் மாற்ற ட்ரை பண்ணுவேன். வில்லேஜ் தான் என்னோட டார்கெட் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற ஸ்கீம்ஸ்லாம் அது தப்பு. எப்போவுமே யார் எது நிஜம் எது போயின்னு நமக்கே தெரியும். காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். இதில் வந்துட்டு காசுக்காக ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஓட்டும் அடுத்த வருங்காலத்தை நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோன்ற ஒரு இதுதான்.